நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சில ப்ராசஸ்க்கு அப்புறமா நம்ம பாடிக்குள்ள அப்சார்ப் ஆகிட்டு நம்மளுக்கு எனர்ஜியாக தருது, எனர்ஜியாக மாறுது. அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் நம்ம பாடியில் வந்து எக்ஸ்பெல் ஆயிருது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாரு, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது யாரு? அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்மெடிக்ஸ். திஸ் வீடியோ இஸ் அபவுட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்ட்ரடக்ஷன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேரெக்டாகவே நம்ம பாடியால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதை தான் நம்ம டைஜஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் சப்ஸ்டன்ஸா மாத்துது இல்லையா, இதுதான் வந்து டைஜஷன். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு சில ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம் அண்ட் அலிமெண்டரி கேனல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எக்ஸாம்ல வந்து அலிமெண்டரி கேனல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியலையா அப்படின்னு யோசிக்க கூடாது. டக்குன்னு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஜிஐ ட்ராக் இருக்கும் அண்ட் நம்மளோட டைஜஸ்டிவ் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு சில கிளான்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ்லாம் இருக்கும். ஜிஐ ட்ராக் அப்படின்றது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக், ஒரு ட்ராக், அதாவது ஒரு டியூப், அதோட எண்ட் பாயிண்ட் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க மாதிரியான ஒரு டியூப். ஹியூமன் பாடியில் இருக்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கன் சிஸ்டம்னா அது டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அண்ட் லிக்விட்ஸ் இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடை நியூட்ரிஷன்ஸாக பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிவிட்டு நம்ம பாடி அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதை வந்து எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரோத் அண்ட் ரிப்பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இது வந்து கெமிக்கல் டைஜஷன் அண்ட் மெக்கானிக்கல் டைஜஷன் இது ரெண்டுமே பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறமா நியூட்ரிஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து எலிமினேட் பண்ணுது. கெமிக்கல் டைஜஷன் அண்ட் மெக்கானிக்கல் டைஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் டைஜஷன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் வந்து நம்மளோட ஃபுட்டை பிரேக் பண்ணி அதில் ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் நடக்கும். அதுதான் கெமிக்கல் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு என்சைம் வந்து நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணும். ஸோ அது வந்து கெமிக்கல் டைஜஷன். அதே மாதிரி மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெல்லும் போது சாப்பாடு வந்து பிரேக் ஆகுது. ஸோ அங்கே வந்து எந்த கெமிக்கல் சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ மெக்கானிக்கல், அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால அங்கே வந்து சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, அதாவது மெக்கானிக்கல் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்று வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக், இன்னொன்று வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸ். ஸோ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக் அப்படின்றது ஒரு டியூப் மாதிரி. இது வந்து நம்மளோட மவுத் வந்து ஆனஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டியூபோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மவுத், எண்ட் பாயிண்ட் வந்து ஆனஸ். ஸோ கடவுளே வந்து நம்மளோட டிக்ளூட்டேஷன், அதாவது முழுங்குறதுக்கு, டைஜஷனுக்கு, அப்சார்ப்ஷன் ஆஃப் த ஃபுட் சப்ஸ்டன்ஸுக்கு அண்ட் எக்ஸ்பெல்லிங் த வேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. சூப்பர்ல. ஓகே, இந்த ஜிஐ ட்ராக்கோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இதெல்லாம் ஜிஐ ட்ராக்கோட பார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸ், அதாவது நம்ம ஜிஐ ட்ராக் இருக்குன்னு சொன்னாலே அந்த ட்ராக்கை தவிர ஒரு சில ஆர்கன்ஸ்லாம் வந்து நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம ஆக்சசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலைவரி கிளாண்ட், லிவர், கேல் பிளாடர் அண்ட் பான்கிரியாஸ் இதெல்லாம் வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸ். இப்போ நம்ம ஜிஐ ட்ராக்ல இருக்க பார்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜிஐ ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓரல் கேவிட்டி அண்ட் மவுத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீத் அண்ட் டங்லாம் இருக்குது. இது நம்மளோட சேவிங்கும் ஸ்வாலோவிங்கும் ஹெல்ப் பண்ணுது, அதாவது மெல்றதுக்கும் முழுங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நெக்ஸ்ட் எங்கே போகும்? ஃபேரிங்ஸ்க்கு போகும். இந்த ஃபேரிங்ஸ் தான் வந்து ஜிஐ ட்ராக்குமே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குமே காமனாக இருக்க ஒரு பேசேஜ். இது மூலமாக நம்மளோட ஃபுட்டு, ஏர் ரெண்டுமே பாஸ் ஆகும். ஏர் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கும், ஃபுட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் பாஸ் ஆகிடும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? எபிகிளாட்டிஸ். ஸோ இது வந்து நம்மளோட ஏர் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ஃபுட்டும் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபுட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபேரிங்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். நெசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ் அண்ட் லாரிங்கோஃபேரிங்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணுறாங்க. இந்த லாரிங்கோஃபேரிங்ஸோட ஆன்டீரியர் போர்ஷனில் தான் லாரிங்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். போஸ்டீரியர் போர்ஷனில், அதாவது பின்னாடி வந்து ஈசோஃபேகஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஈசோஃபேகஸ் அப்படின்றது வந்து ஒரு மஸ்குலர் டியூப். ஸோ ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கும். இது வந்து ஸ்டொமக்கில் போயிட்டு ஓப்பன் ஆகிடும். ஸ்டொமக் அப்படின்றது வந்து ஒரு மஸ்குலர் பேக், ஒரு பேக் பெருசாக இருக்கும். பேக்கில் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்லே, அது மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட சாப்பிட்ட சாப்பாடை ஸ்டோர் பண்ணி அண்ட் கிரைண்ட் பண்ணி நம்மளோட கேஸ்ட்ரிக் ஜூஸோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு சைமாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது சைம்னு சொல்லுவாங்க இல்லை கைம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டொமக் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ஸ்டொமக்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிருது நம்மளோட ஃபுட்டு. ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்றது இதுவும் ஒரு லாங் டியூப் தான். இதில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. இது வந்து டியோடினம், ஜெஜுனம் அண்ட் இலியம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் டியோடினம். இது வந்து 25 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். மிடில் பார்ட் வந்து ஜெஜனம். இது வந்து 2.5 மீட்டர்ஸ் இருக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இலியமாக ஃபார்ம் பண்ணது. இது 3.5 மீட்டர்ஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இது நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வைடராகவும் ஷார்ட்டராகவும் இருக்கும். இதோட லென்த் 10.5 மீட்டர்ஸ் இருக்கும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பாத்தீங்கன்னா சீக்கம், அப்பண்டெக்ஸ், அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், சிக்மாய்ட் கோலன், ரெக்டம் அண்ட் ஆனஸ் இதெல்லாமே இருக்கும். இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் சிஸ்டம். இது நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு பாடிக்கு எனர்ஜியை தருது அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுது. ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஜிஏ ட்ராக் அண்ட் அக்சசரி கிளாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஜிஏ ட்ராக்ன்றது நம்மளோட மவுத்தில் ஆரம்பித்து ஆனஸில் முடிகிறது. நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அக்சசரி ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். Thanks for watching. If you have any suggestion, give your valuable comments in the comment box.